என்ன வேணும்? कुछ नहीं साहब. என் வீட்டையே காவல் கத்தா எப்படி? மத்த வீட்டையும் பாத்துக்கோ. போ. என்ன கூர்க்கா? என்ன வேணும் ராம் சிங்? எனக்கு அது ஐ எம் சாரி, அன்னைக்கு நான் வேணும்னே செய்யல. என்ன ஆச்சு ராம் சிங் உனக்கு? சொல்லு, உனக்கு என்ன வேணும்? என்ன நிஜமா உனக்கு தெரியலையா? ஏன் தெரியாது? நேத்து பார்த்தேன், இன்னைக்கு பாக்குற. என்ன அட, பிரச்சனை என்னன்னு சொல்லு. சாப்பிட ஏதாவது வேணுமா? பணம் ஏதாவது வேணுமா? कुछ नहीं मैम साहब. आप मार्केट में वेजिटेबल और फिश चाहिए ना? ஒண்ணு வேணா, நானே காலையில போய் வெஜிடபிள்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன். ठीक है मैम साहब. आप நீ நைட்ல காவல் காக்கிற கூர்க்கா, பகல்ல தூங்குறதே தப்பு. அதுலயும் தூங்கிக்கிட்டே நடக்கிறது அதை விட தப்பு. இது எதுல போய் முடியுமோ? साहब, हमको एक समसाई. இப்படி வா. நடு ரோட்ல வச்சு சமோசா கேக்குறியே, நான் என்ன பாக்கெட்ல வச்சுக்கிட்டு அலைஞ்சுக்கிட்டு இருக்கேன்? அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க என்ன பத்தி என்ன நினைப்பாங்க? வேணும்னா நான் எழுதின நாவல்ல உன்னை தரேன். नहीं साहब, हमको உனக்கு தமிழ் தெரியுமில்ல? தெரியும் சார். அப்ப தமிழ்லயே சாப். ரெண்டு பேரும் ரொம்ப க்ளோஸா பழகினாங்க சார். ஒருத்தர் விட்டு ஒருத்தர் பிரியவே மாட்டாங்க. ஆனா ஒரு 3 வருஷத்துக்கு அப்புறம் சந்திச்சப்போ அதுல ஒருத்தர் பழகினதெல்லாம் மறந்துட்ட மாதிரியும் சுத்தமா கண்டுக்காத மாதிரி நடந்துட்டாங்க சார். அப்படி ஏன் கண்டுக்காம? ஏன்பா, ஒரு ஆளு தெரியாத மாதிரி நடந்துக்குதுன்னு சொன்னியே, அது ஆனா பொண்ணா? பொண்ணு சார். ஆட அறிவு கெட்டவனே, இதுக்கு எதுக்குடா 3 வருஷம்? 3 செகண்ட் போதுமே. ஆமா, யார் அந்த பொண்ணு? அது ஒண்ணுல சும்மா கேட்டேன். சுக்ரியா சார். என்ன சமோசால ஆரம்பிச்சு சுக்கா வறுவல்ல முடிக்கிற? ஏன் லட்சுமி, நம்ம சுப்பிரமணியத்துக்கு ஒரு லெட்டர் எழுதணும்னு சொன்னனே, ஞாபகப்படுத்தவே இல்லையே. எனக்கு எப்படிங்க தெரியும்? நீங்க எழுதி போட்டிருப்பீங்கன்னு நினைச்சேன். எங்க, ஏகப்பட்ட பிரச்சனை, எல்லாமே மறந்து போச்சு. இப்ப அவன் என்ன நினைச்சிட்டு இருக்கானோ தெரியலையே. ஆமா, தம்பி எப்ப ஊர்ல இருந்து வருதான்? வருவான். நாம ஏதாவது தீர்மானமா சொன்னா நிச்சயமா சுப்பிரமணி வருவான். லட்சுமி, சுப்பிரமணி லெட்டர்ல என்ன எழுதியிருந்தான் தெரியுமா? நாம அவனை படிக்க வச்சு வேலை வாங்கி கொடுத்து பெரிய ஆளாக்குன காரணத்துக்காக மட்டும் இல்ல, உண்மையிலேயே உங்க குடும்பத்து மேல இருக்கிற மரியாதை தானே மனசை விட்டு எழுதியிருந்தான். பேபிமா, நான் சுப்பிரமணிக்கு என்னன்னு பதில் எழுதுறது? பேபிமா, உன்னை நான் மறுபடியும் தொந்தரவு பண்றேன்னு நினைக்கிறியாமா? சரிம்மா, சுப்பிரமணிக்கு எதுவும் எழுதல. ஆனா உங்க அப்பா மனசுக்குள்ள கொஞ்சம் கஷ்டம் இருக்கத்தாமா செய்யுது.
துர்கா 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 ஏய் துர்கா ஸ்டாப் நமஸ்தே சார் ராம் சிங் ஓய் எனக்கு ஒரு ஹாஃப் மைண்ட் வரியா ஏய் டோன்ட் மிஸ்டேக் மீ நான் உன்னை வேலைக்காரனா நினைக்கல அடக்க முடியல சார் இப்பவே நீங்க ஓவர் தான் பத்துலயே ப்ளீஸ் உங்க மேல ஒரு பிரியத்துல சொல்றேன் சார் என் பொண்டாட்டிய விட நீ என் மேல பிரியமா இருந்துருவியா அது ஒரு பெரிய கதை ஓகே தேங்க்யூ சார் சார் இந்த நிலைமையில நீங்க போக வேண்டாம் சார் நானே போய் வாங்கிட்டு வந்துடுறேன் ராம் சிங் என் மேல யாரு பரிதாபப்பட்டாலும் எனக்கு பிடிக்காது நான் என் பொண்டாட்டிய மறக்கிறதுக்காக குடிக்கிறேன்னு நினைச்சியா நோ நான் என் பொண்டாட்டிய மறக்கணுங்கிறதுக்காக குடிக்கல என் பொண்டாட்டிய தினம் நினைச்சுக்கிட்டே இருக்கணுங்கிறதுக்காக தான் குடிக்கிறேன் என் தேவி எங்க வேணா இருக்கட்டும் எப்படி வேணா இருக்கட்டும் யார் கூட வேணா இருக்கட்டும் ராம் சிங் ஐ டோன்ட் கேர் அவனுக்கெல்லாம் அவ உடம்பு மேலதான் ஆசை ஆனா நான் அவ மனச புரிஞ்சுக்கிட்டு அவ இஷ்டப்பட்டவன் கூடிய சந்தோஷமா அனுப்பிச்சு வச்ச ஓகே ராம் சிங் டோன்ட் வரி அவ வேணா என்ன மறந்துட்டு போயிருக்கலாம் ஆனா அவ என்னோட வாழ்ந்த நாட்கள் மட்டும் போய் இல்லையே அவ வேணா என்ன மறந்துட்டு போயிருக்கலாம் ஆனா அவ என்னோட வாழ்ந்த நாட்கள் மட்டும் போய் இல்லையே